ஹலோ பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தன்னுடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். பார்க்கும் பொழுது நம்மை சுமந்து காக்கிற, பார்க்கும் பொழுது பச்சியை போல கழுகை போல காப்பேன், உங்களை ஏந்தி சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சின்ன பையன் கடைவீதிக்கு போனார். போகும்போது கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு இருந்தார். கண்ணை மூடிக்கிட்டே ரோட்டோரமா போயிட்டு இருந்தார். ஆப்போசிட்ல இருந்து வருகிறவர் அந்த குழந்தையை பார்த்து கொண்டு, உன்னிப்பாய் பார்த்து கொண்டு அவன் மேல பயங்கரமாய் கோவப்படுகிறார். இப்படி ரோட்ல வண்டியும் பஸ்ஸும் காரும் போகிறது, கண்ணை மூடிட்டு வரானே, வேகமா ஓடி வந்து, தம்பி தம்பி ஏன்டா அப்படி ரோட்டோரமா போகிற, கண்ணை மூடிட்டே வர்றையே, வண்டி பஸ் எல்லாம் போதே, எங்காவது ரோட்டு மேல வந்தீங்கன்னா, பஸ்ல தெரியாதனமா நடு ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா பஸ்ஸோ காரோ ஏதோ மேல மோதி விடுமே, ஏன் இப்படி கண்ணை மூடிக்கிட்டே வர, ஒரு பயம் இல்லாம வர்ற, ஒரு கவனம் இல்லாம வர்றையே அப்படின்னு சொல்லி அந்த மகனை பார்த்து அந்த ஆப்போசிட்ல வந்தவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு அந்த குழந்தை பையன் சொன்னாரு, நான் சாதாரணமாக கண்ணை மூடல, ஆனால் என்னுடைய கையை பிடித்திருக்கிறவர் என்னுடைய தகப்பன், நான் என்னுடைய தகப்பனுடைய கைகளை பிடித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய தகப்பன் என்னை என்ன செய்ய மாட்டார், நடு ரோட்டில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார், அவர் பாதுகாப்பாக என்னை வழிநடத்தி கொண்டு போவார். சாதாரண மனிதனுடைய கையை பிடிக்கவில்லை, என்னுடைய தகப்பனுடைய கையை நான் பிடித்திருக்கிறேன், அவர் என்னுடைய கையை பிடித்திருக்கிறார். ஆகவே அவர் என்னை எங்கே அழிந்து போக விடமாட்டார், நடு ரோட்டில் கொண்டு போய் விடமாட்டார், வாகனங்கள் மோதும்படியாக என்னை விட்டுவிட மாட்டார், அவர் என்னை வீடு வரைக்கும் கொண்டு போய் என்னை பாதுகாப்பாய் கொண்டு போய் சேர்த்துவார் என்று அந்த ஆப்போசிட்ல இருந்து வந்தவருக்கு பதிலை சொன்னான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் அதே போலதான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவர் பிள்ளைகளாய் இருப்பதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பி இருக்கிற உன்னை நான் தாங்குவேன், எனக்கு பயப்படுகிற என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், நான் தனியாக இல்லை, அவர் என் பக்கத்திலே இருக்கிறார், என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் நசிக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே நாம விசுவாசிப்போம், ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். இதுவரைக்கும் அவர் தாங்கினது நிமித்தமாகத்தான் இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம நடந்து போகிற பாதையில குழி இருக்கும் போது தன்னுடைய தகப்பனுடைய கையை பிடித்திருந்ததான் அந்த மகன் பார்க்கும் பொழுது குழியில் விழாதபடிக்கு, குழியில கால வைத்தாலும் அவன் உள்ளே விழாதபடிக்கு தகப்பன் தன்னுடைய கரத்தினால் தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த மகனுக்கு எப்படி அந்த தகப்பன் தாங்கி தூக்கி விட்டாரோ, அதே போலதான் உங்களையும் என்னை படைத்தவர் பரலோக தகப்பன், பரம தகப்பன் உங்களை கீழே விட மாட்டார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கொடுத்து பெரிய அதிசய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? இளமை நேசிதான் பருவத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு இருக்கும்போது எங்களை நீர் வழி போக விடமாட்டீர், நாங்கள் கீழே விழ விடமாட்டீர், உங்களுடைய கரத்தினாலே எங்களுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிறவராய் இருக்கிறீர். ஆகவே நாங்கள் கீழே விழ விடமாட்டீர் என்று பார்க்கிறோம் ராஜா. கடலிலே மூழ்கி போகிறதான பேதுருவை ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லும் போது பேதுருவின் கையை பிடித்து தூக்கி அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி அவனை தூக்கி நிறுத்தினீங்க ராஜா. அதே போல இந்த நாளிலே கூட யாரெல்லாம் அற்ப விசுவாசத்தினால மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்களோ, அவிசுவாசத்தினால அவர்கள் எல்லாரையும் இப்பொழுதே தூக்கி எடுப்பீராக ராஜா. கரங்களை பிடித்து தூக்கி எடுப்பீர, சூழ்நிலை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளை நீ தூக்கி விடுவீராக ராஜா. அவர்களை பேதுருவை போல தூக்கி எடுத்து நிறுத்துவீராக.
ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா கஷ்டங்கள், பாருங்கள், நஷ்டங்கள், எல்லா கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் நின்று விடுதலையாக்குவீராக ராஜா, தூக்கி விடுவீராக ராஜா. அவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு வழி நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய கருதி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்பரேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தாங்குவார். நம்ம வலது கையை பிடித்து நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.